காரில் சென்ட்ரல் லாக் பண்ணுறதுக்காக கீக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து ஃபாபை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து கீலெஸ் என்ட்ரியும் வந்து இருக்குது. ஓகே, இந்த கீலெஸ் என்ட்ரி ஃபாப் இருக்கிறப்ப நம்ம வந்து இது வெளியே எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இது நம்ம பேக்கெட்டில் மட்டும் இருந்தால் போதும். நம்ம லாக் அண்ட் அன்லாக் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இந்த கார் பக்கத்தில் நம்ம வரோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்படி அன்லாக் ஆகிடும். நம்ம உள்ளே போயிடலாம், காரை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், போய்க்கலாம். அதுக்கப்புறமா இப்படி டோரை க்ளோஸ் பண்ணி இந்த பட்டனை ஹேண்டில் இந்த ஒரு பட்டன் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒன்று இருக்கும். இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். லாக் ஆகிட்டு நீங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். நீங்கள் ரொம்ப தூரமாக போன அப்புறம் அந்த காரை யார் ஆக்சஸ் பண்ணாலும் ஓப்பன் ஆகாது. மறுபடியும் நீங்கள் கார் பக்கத்தில் உங்கள் பேக்கெட்டில் வந்து இந்த ஃபாப் இருக்குது அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணுறப்ப ஓப்பன் ஆகிடும். இந்த கீலெஸ் என்ட்ரி ஃபீச்சர் வந்து ஒரு காம்பேக்ட் செடனில் இருக்கிறது நல்லா இருக்குல்ல. இந்த செக்மெண்ட்டில் ஆன் ரோட் அப்படின்னு வர்றப்ப ஒரு 10 lakhsலேருந்து 14 lakhsக்குள்ளார ஒரு காம்பேக்ட் செடன் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து 3 ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது. நான் முன்ன சொன்ன மாதிரி ஒன்று வந்து மாருதி சுசுக்கியில் டிசையர், அதுக்கப்புறம் ஹோண்டாவில் வந்து அமேஸ், அதுக்கப்புறம் ஹோண்டேயில் வந்து ஆரா. மாருதி சுசுக்கி டிசையருக்கு ரொம்ப டஃப்பான காம்படிஷனில் இருக்கிற ஒரு கார் வந்து அமேஸ் தான்.